கோவளம் கடற்கரைக்கு வந்திருக்கிறேன். அன்னைக்கு டீட்டெயில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ டீட்டெயில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதுதான் போகிற பாதை. இதுதான் போகிற பாதை. அதில் வந்து வழித்தடங்கள் எப்படி போகிறது வர்றதுங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதை பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து போகிற பாதையை அப்படியே காட்டுறேன், பார்த்துட்டே வாங்க. போட பார்த்துட்டிங்களா? நிழல் குடைகளை பாருங்கள். நிறைய நிழல் குடைகள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அதிலே உட்காந்துக்கலாம். ஸ்டோன் பெஞ்செலாம் போட்டிருக்காங்க. பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு உட்காந்துக்கலாம். நல்லா சௌகரியமாக பார்த்து சூரிய குளியல் போடலாம். ரொம்ப வசதியாக நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது. மெரினா பீச்சை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா பிள்ளைங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு இடம் லீவுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. அடுத்து அந்த பார்த்தீங்களா, இப்போ சூரியன் வந்து கார் பார்க்கிங்லாம் நல்ல வசதியாக இருக்குது. வாக்கிங் போகிறதுக்கு நல்ல அருமையான இடம். நம்ம நாட்டுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோம் வந்தோம்னா எந்த ஒரு கவலையும் இல்லாமல், நல்ல டென்ஷன் இல்லாமல் அழகாக பொழுதை கழிச்சிட்டு போகலாம். ரொம்ப அருமையாக இருக்குதுப்பா. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் பார்த்து உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உங்கள்கிட்ட பேச ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதான் இன்றைக்கி பேசுகிறேன். எல்லாமே பார்க்க கண்ணு குளிர்ச்சி அழகாக இருக்குது. வாங்க கண்டிப்பாக. கடலை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுப்பா. அதிகாலையில் போனோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கன்னியாகுமரி மாதிரி அப்படியே சூரிய உதயத்தெல்லாம் பார்க்கலாம். நாங்கள்லாம் அதிகாலையிலே போயிட்டோம். போய் பிள்ளைங்களாம் விட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் மெரினா போயிருக்கேன், பெசன்ட் நகர் போயிருக்கேன். ஆனால் இது மாதிரி இல்லை. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் சரி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு போட்டேன். வந்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கடலும் அந்த வெயிலுக்கும் அதுக்கும் சூரிய உதயத்துக்கும் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுலேருந்து தான் நேரம் கிடச்சிது. வாங்க எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்குதுப்பா. ஐஸ்கிரீம் பிறகு மற்றபடி இது பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது. பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தால் எந்த ஒரு கவலையும் கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் பார்த்ததுல இதுதான் சூப்பரான கடற்கரை. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இதை வந்து பாருங்கள். லீவில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நான் பெருநாளுக்குலாம் போயிருக்கேன். இந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லா வசதிகளுமே இருக்குது. அதனால் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.